நாச்சியார் கோயில் கல்கருடன். அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கிறது உலகத்திலேயே இப்போ நம்ம அதிசயம்னுட்டு தாஜ்மஹால், ஒன் ஆஃப் த 7 wonders, பாபிலோன், ஹேங்கிங் கார்டன்ஸ் இப்படியெல்லாம் ஓடுறோமே, இங்கே நம்ம நாட்டில் நம்ம கிட்ட இருக்கிற சில அதிசயங்களை நம்ம ஏன் பார்க்க மறந்துடுறோம்? ஒரு சோழ அரசன் என்ன பண்ணானா, அவன் வந்து கோச்செங்கட் சோழன்னு பேர். அவன் வந்து யானை புகாத மாடக் கோயில்களாக தான் கட்டியிருக்கான். ஒரு 70 கோயிலுக்கு மேலே கட்டியிருக்கான். அவன் பிறக்கும் போதே கோவத்தோட செக்கச்சவேல்னு கண்ணோட பிறந்தனால அரசன் செங்கட்சோழன், செக்கச்சவேல் இருந்த கண்ணோட அவன் பிறந்ததாக. யானைக்கு எதிரியா சிலந்தியா இருந்தான் பூர்வ ஜென்மத்தில், அது வேண்டாம். கோச்செங்கட்சோழன் அந்த திருநறையூரில் ஏதாவது ஒரு சிற்ப வேலைப்பாடு பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது, அவருடைய சிற்பி தேவசேனாபதியார் அப்படிங்கிறவர் அவரை கூப்பிட்டு, எனக்கு அந்த கோவிலில் ஏதானும் ஒன்று நல்லா கட்டணுமே அப்படின்னு சொன்ன பொழுது அவன் சொன்னார், எனக்கு ரொம்ப வயசாகிடுத்து, என்கிட்ட மயூர சன்மன்னு ஒரு பையன், அவனுக்கு 32 சிற்ப நூல்களும் 18 உப நூல்களும், அவனுக்கு இந்த கல்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரமும் நான் உபதேசிச்சிருக்கேன், மந்திரத்தோடு அவனுக்கு பல முறையாக படிச்சிருக்கான், அவன் உங்களுக்கு உதவுவான்னு. உடனே சரி அவனை கூப்பிடுங்கன்னா ராஜா பார்க்குறான். அழகாக ஒரு 20 வயசு பையன், சுருண்ட கூந்தல், தீட்சண்யமான கண்ணு, ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற அந்த முகத்தில் ஒரு தீட்சண்யம், சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிறது போல. அவன் வந்து ராஜாவை வந்து கும்பிடு போட்ட போது, என்னோட வா, உன்னை திருநறையூருக்கு அழைச்சிட்டு போகிறேன், அங்கே ஒரு மண்டபம் எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொன்னான். இந்த திருநறையூர் நாச்சியார் கோயில்னு ஒன்று ஞாபகம் வருதே தாங்க. என்ன தெரியுமா, நான் அங்கே ஒரு தரம் போயிருந்த பொழுது அந்த அம்பாள் தாயார் வஞ்சுளவல்லி அப்படி முன்னால் கால் வச்சுட்டு நிற்கிறா. அங்கே பிரசாதமெல்லாம் வாங்கிக்கிற பொழுது என் கூட வந்த என்னுடைய தோழி ஏதோ ஒரு சின்ன பொட்டலத்தை அந்த தட்டில் வச்சு அந்த அம்மாவுக்கு கொடுங்கன்னா, என்னதுன்னு தெரியல, நான் பிரசாதத்தை வாங்கிட்டு அதை பிரித்து பார்த்தா ஒரு சாவி கொத்து. என்னன்னு கேட்டால் அந்த அந்த பூஜை பண்ணவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார், இந்த வஞ்சுளவல்லி இடுப்பில் இருக்கிறதும் சாவி கொத்துதாம்மா, இங்கே அவ தான் ராணி, ஒரு அடி முன்னால் இருப்போம் பாருங்கோ, அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு அடி இல்லை பல அடிகள் முன்னால் வருவேள்னு என்றைக்கோ சொன்னார். இன்றைக்கும் அந்த சாவி கொத்து இருக்குது, அடி எவ்வளோ தூரம் வச்சுருக்கேங்கிறது தெரியல. நம்ம மயூர சன்மனுக்கு போகலாம். அந்த மயூர சன்மனை அழைச்சிட்டு போய் அங்கே அப்படி கோவிலெல்லாம் பார்த்தான். அந்த இடத்த பார்த்த உடனே திருக்குளத்துக்கு பக்கத்தில் பாறைகள்லாம் இருந்தது. அவன் அதையே வெறிச்சு பார்த்தான். அரசன் கேட்டான், ஏன்பா என்ன இந்த பாறையெல்லாம் என்னென்ன? அரசே, இவைகள் வந்து தண்ணீருக்கு அடியில் இருந்தவை, நீரோட்டம் மிகுந்தவை. இந்த பாறைகள் நம்ம இப்போ ஸ்ட்ராட்டான்னு சொல்கிறோமே, ஸ்ட்ராட்டா இருக்கிற ராக்ஸ், அதாவது அடுக்கு பாறைகள். இதில் வந்து நாம் சிற்பம் பண்ணினோன்னாக்கா அது வந்து ரொம்ப வசதியாக அமையும். எப்படின்னு கேட்டால், இந்த ஸ்ட்ராட்டா பாறைகளில் இடையிலே காற்று போன அந்த துவாரம் இருக்கும், அதை நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னாக்கா அது அப்படியே அந்த கல் லைட்டாகிடும். இப்போ இதே சுவாமியை தூக்கணும்னா, அந்த சுவாமி ஆகிருதிக்கு நீங்கள் கல்கருடன் பண்ணணும்னாக்கா அது ஒரு 1000 டன்னுக்கு கருங்கல் தேவைப்படும். இது அப்படி இல்லை, இதில் காற்றோட்டம் இருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்திட்டோன்னா இந்த ஸ்ட்ராட்டாக இருக்கிற இந்த அடுக்குப்பாறை கல்லில் நான் செதுக்கிறதுல இந்த காற்று வந்து அந்த கருடனுடைய மூக்கின் வழியாக காற்று புகுவதாக வச்சுட்டோன்னாக்கா அப்படியே லைட்டாக போயிடும். தவிர புவி ஈர்ப்பு இசைக்கு அகெயின்ஸ்டாக, அதுக்கு எதிராக நம்ம அங்கே அதை அமைத்து விட்டுட்டோம்னாக்கா அது இருக்கிற இடத்துல 10ல் 1 பங்கு தான் எடை இருக்கும். அப்புறம் அப்படின்னார், இதே பாறைகளை கொண்டு நீங்கள் படிகள் அமைக்க வேண்டும். அப்போ எடுத்துன்னு வர காற்று சேர அது கனத்து போகும். திருப்பி அதை எடுத்துன்னு போகிற போது அந்த இடத்துக்கு போக புவி ஈர்ப்பு இசைக்கு ஏத்தாப்பில் எடை குறைஞ்சிடும். என்னப்பா இது சாத்தியமா அப்படின்னு அந்த அரசன் கேட்ட பொழுது, சத்தியமாக சாத்தியம். காரணம், நமக்கு அமைஞ்சதுக்கு அடுக்குப்பாறை, அடுத்தது நான் சிற்பம் பண்ணிடுவேன், சிற்பம் பண்ணினாலும் அதோட நாசியில் காற்று போறாப்பில் வச்சுடுவேன். அதை தவிர இங்கே நீங்கள் வைக்கிற படிகளும் அதே பாறைகள், அது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நாம் வைக்க போகிறோம். ஆக எடுக்கிற போது 4 பேர் எடுத்தால் போகிறோம்.
இங்கே வெளியில் கொண்டு வரும்போது 8 பேர், அப்புறம் 16, அப்புறம் 32, அப்புறம் 64, அப்புறம் அதை 2 பங்கு. இதே தான் வெளியிலலாம் வரும்போது அந்த 128 பேர் வேண்டிருக்கும். ஆனால் உள்ளே போக 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 எடை குறைஞ்சி பழையபடி ஆயிடுவார் அப்படின்னு. அது அந்த கல்லினுடைய மகிமை தெரிஞ்சவன் தவிர, நான் மந்திர ஞாசம் கற்றவன், கல்லுக்குள் உயிரை ஊட்ட முடியும். இது சிற்பக்கலையில் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம். ஏதோ ஒரு கல்லை சும்மா செதுக்கிட்டு இல்லை. இப்போ அப்படியே ஒருத்தன் செதுக்கினா கூட என்ன ஆகும்? அந்த கல் மேலேயே ஏறி உக்காந்துட்டு ஒருத்தன் அம்பாள் சிலை வடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கண்ணு திறந்து அதை நிறுத்தி வச்ச பிறகு தாயே பராசக்தின்னு அவன் தான் முதல்ல கும்பிடுறான். கல் தானே, அதை நான் தானே செதுக்கினேன் அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அங்கே தெய்வம் வரும், கல்லுக்குள்ள தெய்வம். இவன் எவ்வளவு பக்தியோட அறிவு கூர்மையோட அந்த கல்லை தேர்ந்தெடுத்து எப்படி நாசி துவாரத்தின் மூலமாக காற்று போகுகின்ற வகையில் அவன் செதுக்கியிருக்கானோ அந்த கல்கருடனை. அது எப்பேற்பட்டது, அதில் கொடுத்த மந்திரம். ஆக எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறவங்க எல்லாரும், அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும், தென்னாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேயோ போய் அதிசயங்களை பார்க்க வேண்டாங்க. இந்த கல்கருடனை போய் ஒரு தரம் தரிசிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. அது சிற்பம் செஞ்சிருக்கிற விதம் அழகா. என்றைக்கோ ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் என்றைக்கோ அந்த தேவசேனாபதியார் சொல்லி மயூர சன்மன்கிற சிற்பி செதுக்கி இன்றைக்கி கல்கருடன் சேவைக்கு போகிறோமே, அந்த ஆச்சரியத்தை கண்ணால் பார்க்குறோம்ல. அது பாறையினுடைய சிறப்பு மட்டுமல்ல, தெய்வத்தின் அருள் முழுமையாக நிறைந்த கோயில்.